ஏன் அரோரா இப்படி பண்றாங்க? எதனால அவங்க இப்படி பண்றாங்க? அரோரா பண்றதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு சரின்னு தோணுதா தப்புன்னு தோணுதா? இப்போ நான் வந்து அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். அதனால என்கிட்ட அது அவ ஏன் பண்றானாவது சொல்லுவா. மத்தவங்க எல்லாம் பேசுறது காதுல கூட வாங்க மாட்டா. தட்ஸ் ஹவ் ஷீ இஸ். இத பார்த்து ஓகே இப்படி பண்ணா நம்ம உள்ள போயிடலாமான்னு கேட்டா, இது பண்ணி ஃபேமஸா இருந்தால் தான் அவங்க உள்ள போனாங்கன்னு நினைக்கிறாங்களா? அது தப்பு. நான் போன சீசன்ல இனிஷியலா உள்ள போறதுக்கு அரோராவை கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்டேஜ்ல கூட கேட்கறப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து அவங்களோட நேம் சேஞ்ச் ஆகணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறணும், அதுல இருந்து வெளில வரணும் அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? அவ ஒரு லூஸ், அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி. நீங்க பாத்தீங்களா? அது ஆக்சுவலா அவங்களோட கடந்து வந்த பாதை தான் என்ன, அவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். அவங்கள பத்தி 100% தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்மளோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு நபர். செல்ஃபிஷான்னு சொல்ல முடியாது. நீ உலகத்தை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவன் என்ன பேசுவான்னு கவலைப்படல. சரி, அங்க ஒரு மனுஷன் இருக்கான்ல, நீ ஏன் அவனை பத்தி கவலைப்படலன்னு எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ பண்ண விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம், அரோரா பண்ண விஷயத்துல நீ இதை மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு. துஷர் பசங்க கிட்ட போகாம இருந்திருக்கலாம். மூணாவது நாள் துஷர் கிடையாது. ஆமா, ஓ மை காட், அவ அழுகவே மாட்டா. she will be like, நான் உண்மையானே மனுஷன் தானா, எனக்கு ஏன் அழுகையே வர மாட்டேங்குது, நான் ஏன் எதுக்குமே ஃபீலே பண்ண மாட்டேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு பொண்ணு உள்ள போய் சும்மா சும்மா அழுறாங்கன்றது. அன்சீன் சைட் ஆஃப் அரோரானா ஒரு ஸ்வீட்டஸ்ட் சைட் ஆஃப் அரோரா நீங்க பார்த்து ஆஹா சூப்பர், இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளோ இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? நீங்க அரோரா நீங்க 3 பேருமே உங்களை கனெக்ட் பண்ண விஷயம் எது? எப்படி இந்த பாண்ட் உருவாச்சு? பாண்ட் உருவாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 பேர் தான் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த இவங்க வந்து ஃபேஷன் ஷோ இவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க, மிஸ் சென்னை போயிருந்தாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து அரோரா ஃப்ரெண்டு. அது மூலமாக அதுக்கப்புறம் தான் நாங்கள் 3 பேர், இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி வெளில போகிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க அரோரா. அதுக்கப்புறம் அரோரா வந்து எனக்கு கிளைண்ட்டாக ஜிம்முக்கு வந்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் என் கூட தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, நான் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போச்சு பிக் பாஸ் போகிற வரைக்கும் கடைசி 1 மாதத்தில் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன் அரோரா இப்படி பண்ணுறாங்க? எதனால அவங்க இப்படி பண்ணுறாங்க? தெரியலையேங்க, தெரியல, உண்மையாவே தெரியல எனக்கு. ஜென்யூனா தெரியலன்னா சொல்ல முடியும். என்னங்க என்ன பார்த்து சொல்லி ஆக்சுவலா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அரோரா வந்து உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு சில பேர் வந்து சோஷியல் மீடியாலே கூட உங்களுக்கே கூட இப்போ நம்ம வந்து கிளாமரா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா அரோரா மாதிரி நம்ம வந்து உள்ள அனுப்பிச்சுப்பாங்களா, நம்ம உள்ள எடுத்துப்பாங்களா பிக் பாஸ்குள்ள, அவ்வளவுதானா பிக் பாஸ்குள்ள போறது கிரைட்டீரியா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கே மெசேஜ் வந்து நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கப்போ அவங்க உள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு பெரிய முட்டாள்தனம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃப்ரெண்டா நீங்க இருந்தப்போ நீங்க அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க கூட அங்க போயிருக்கீங்க, உங்களுக்கும் அது ஒரு பேட் நேமா இருந்திருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பேட் நேம் எனக்கு என்னங்க பேட் நேம் வரப்போகுது? லைக் உங்களை கேட்கறப்போ இது போயிடலாமா அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல? டெஃபினட்டா இருக்கும். the thing is, இப்போ வந்து the society has goods and bad, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறது தான் நம்ம கையில, அது மட்டும் தான் நம்ம கையில இருக்க முடியும். இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவர் ஏதோ ஒன்று பண்றாரு, வாட் ஐ கேன் சே, நீ இது பண்ணாத, இது வந்து கரெக்டா வரும்னு எனக்கு தோணல அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட லைஃப், அவங்களோட டிசிஷன். நீ ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நான் கேட்கலாம். அதுக்கு ஒரு பதில் சொல்லும் போது நம்மளால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. தட்ஸ் ஹவ் ஷீ இஸ். அவங்க வாழ்க்கை, அவங்களோட ரூல்ஸ். whoever comes and tell whatever she can. இப்போ நான் வந்து அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். அதனால என்கிட்ட அது இது அவ ஏன் பண்றானாவது சொல்லுவா. மத்தவங்க எல்லாம் பேசுறது காதுல கூட வாங்க மாட்டா. தட்ஸ் ஹவ் ஷீ இஸ். இதை பார்த்து ஓகே இப்படி பண்ணா நம்ம உள்ள போயிடலாமான்னு கேட்டா, இதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. அது பண்ண உள்ள போலாமான்னு கேட்டா டெஃபினெட்லி நோ. இப்போ அவங்க கேட்டகரியில நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய பேர் அவங்கள விட அதிகமா சம்பாதிக்கிற நபர்களும் இருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் கூப்பிடல? நான் என்ன நினைக்கிறேன்னா, பிகாஸ் ஷி ஹேஸ் தட், அவங்களோட போட்டோஸ் எதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப சீப்பான வல்கரா இருக்காது. ஒரு மாடலை வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்களை எடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு தாட். ஆனா இது பண்ணா உள்ள போலாமான்னு கேட்டா முடியாது, நடக்காது, அவ்வளவுதான்.
ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்கள எப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, லைக் நீங்க போறப்போ உங்க கூட அவங்க இருந்தாங்க. சோ அப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போறப்போ நீங்க அங்க இருந்தீங்க. சோ அதனால தான் வந்து உங்கள்ட்ட இன்னும் தெரியும் பெட்டரா இருக்கனால தான். டு பி ட்ரூத் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, இத நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். இது பண்ணி ஃபேமஸா இருந்தால் தான் அவங்க உள்ள போனாங்கன்னு நினைக்கிறாங்களா, அது தப்பு. நான் போன சீசன்ல இனிஷியலா உள்ள போறதுக்கு அரோராவை கூப்பிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்ப போயிட்டு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல செலக்ட் ஆகல. அந்த சீசன் நடந்தது மிட்ல என்ன கூப்பிட்டாங்க. அப்ப நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க ஃபேமஸ் ஆன உடனே அடுத்த சீசன்ல திருப்பி இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ போனதுனால தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே. அண்ட் அந்த ஸ்டேஜ்ல கூட கேக்குறப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டா வந்து அவங்களோட நேம் சேஞ்ச் ஆகணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறணும், அதுல இருந்து வெளில வரணும் அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? தெரியாம சொல்லிட்டேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து அரோரா வந்து ஸ்டேஜ்ல கிடையாது, அவங்க வந்து உள்ள போயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு காட்டுறப்போ ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி தான் டெலிவிஷன்ல காட்டினாங்க அந்த 1 hour. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலில இருந்து ஒரு நம்பர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பர்சன் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்பதான் இவரு போயிட்டு ஸ்டேஜ் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு அப்புறம் யாரெல்லாம் உள்ள போனாங்களோ அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் கீழே உட்கார வச்சு பேச வச்சாங்க. அந்த பிளான் வந்து அவங்க அங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அப்படி டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், அவங்க வந்து நின்னு பேசிட்டு she went inside. அதுக்கப்புறமே தான் சேது சார் என்கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு உள்ள போறாங்களே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் சொல்லியிருப்பேன் பேரு மாத்தணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்ப அங்க இல்லவே இல்லை. எங்களுக்கு பாக்குறப்போ அவங்க 2 பேரும் அப்படிதான் அங்க ஒரு ஃப்ரேம் காட்டினாங்க, அப்புறம் இங்க காட்டினாங்க. சோ அப்படிதான் நாங்க நினைச்சோம் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அங்க இருக்காங்க எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி காட்டினாங்க. சோ அதனால அவங்களுக்கும் தெரியும் போல நாங்களும். சோ அதனால தான் உள்ள போறோம். இல்ல நானும் இது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே சொல்லி உங்களுக்கு தெரியுமா இல்ல இவங்களுக்கா தெரியுமான்னு தெரியல. ஒரு லைவ்ல வந்து உட்கார்ந்து கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவ ஒரு லூசு, அவ அப்படி சொல்லிட்டு போயிட்டா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா. So I was like okay, அதுதான் அவங்களோட விஷயம். அது என்னோட விஷயம். நான் டிவில பாக்கும்போது அவங்க போனதுக்கு அப்புறம் காமிச்ச மாதிரி தான் எனக்கு ஞாபகம். இது வந்து ஆனா உள்ள எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு தெரியும். எதனால பாத்தீங்கன்னா ஏன்னா 3rd contestant தான் அவர் போயிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து நாங்க போகும்போது அவர் எங்களுக்கு பின்னாடி இருந்திருப்பாரு. கண்டஸ்டன்ட் கூட எல்லாருமே ஒண்ணா வந்து உட்கார மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போவாங்க, இவங்க போய் முடிக்கிற டைம்ல இந்த இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ அப்படிதான் இவங்க போனதுக்கு அப்புறம் எஃப்ஜேயோட இன்ட்ரோ. அதனால அவர் அங்க இருந்தாரு. அதனால எனக்கு தெரிஞ்ச எஃப்ஜேக்கு தெரியும். எஃப்ஜே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷோர். இல்ல பேக் ஸ்டேஜ்ல இவங்க போகும்போது காது கேட்டுச்சானு எனக்கு தெரியல. நீங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணீங்க. போயிட்டு வந்து 2 days ரிவ்யூ பண்ணாம அவங்க அப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ நீங்க நான் வந்து அவங்கள பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன், ரிவ்யூல பேசவும் மாட்டேன், வெளில வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நீங்க பிரேக் டவுன் ஆன காரணம் என்ன ஆயிடுச்சு? பிகாஸ் எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன இவங்க இப்படி பண்றாங்க, ஆல்ரெடி இந்த ஃபேம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புனேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆல்ரெடி இந்த ஃபேம்ல இருக்க ஒரு பர்சன் சும்மா சின்னதா ஏதாவது பண்ணாலே உலகம் தப்பாதான் பார்க்கும். நல்லா இப்போ ஒரு ஜென்யூனான ஒரு பொண்ணு உள்ள போயிட்டு ஒரு பையனை ஜென்யூனா லவ் பண்ணுச்சுன்னா கூட அதை இவ்வளவு சீக்கிரம் சமூகம் வந்து ஒத்துக்காது. அப்ப இவங்க போய் இப்படி பண்ணும்போது ஐயோ என்ன நடக்கும், எப்படி இதை பத்தி டென்ஷன் அவங்களுக்கு பெருசா இருக்காது, அதை பத்தி கவலைப்படுற பர்சனும் கிடையாது. பட் ஆனா நமக்கு இருக்கும்ல ஆப்வியஸா. எனக்கு அது வந்து கஷ்டமா இருந்ததா என்னடா. அது இல்லாம அவங்களே உள்ள சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாருன்னு, அது பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதுவும் சொன்னாங்க. சோ அப்ப வந்து ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆச்சு அவங்களுக்கும். அவரு என்ன ஆவாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரீசெண்டா பிரேக்கப் ஆகி அதுக்குள்ள அங்க ஒரு பேட்ச் அப், எனக்கு அங்க ஒரு புரியலீங்களா? எனக்கு புரியலையேங்க, எனக்கும் என்னங்க நடக்குது அதுதாங்க எனக்கு புரியல. அது அவங்களே சொல்லிருப்பாங்க இப்ப ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு அவங்களே சொல்லிருப்பாங்க. எனக்கு என்ன நான் உள்ள போனா அப்படி மாறிடுமோ, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படி பக்கத்துல இருக்காங்க, வேற யாரும் பார்க்க முடியாது. இல்ல அது ஆக்சுவலா ஜெனரலா ஆகும். ஒரு இடத்துக்குள்ள வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த லவ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வராது. பட் 3 நாள்ல வராது. என்ன இது மனுஷன், அதுதான் இங்க ப்ராப்ளம். ஓய் வேணாம். இல்ல அதுதான் எனக்கு புரியல. நான் என்ன நினைச்சேன், அந்த வீட்டு அந்த மாதிரி பண்ணிரும் போல, அந்த வீட்டுக்கு அப்படி ஒரு இருக்கு போல. ஏன்னா ஆதிரையும் வந்து 2வது நாளே ஆதிரை எஃப்ஜே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் அரோராவும் வந்து சீக்கிரமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க போனோனே. சோ அப்படி இருக்கும் போலயே. மேபி அந்த ஜென்சில இருக்கவங்களுக்கு அது இன்னும் கிளியரா புரியும் போல. ஓகே. அதனால எனக்கு அது புரியவும் இல்லை, என்னால அதை அக்செப்டும். இப்ப நாளைக்கு அவங்க வந்து வேற எந்த வேலிடேஷன் எனக்கு கொடுத்தாலும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மேபி அது அவங்களோட ஆக்ஷன், அவ்வளவுதான், ஓகே அப்படின்ட்டு போயிடுவேன் நான், அவ்வளவுதான். அரோரா பண்றதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு சரின்னு தோணுதா தப்புன்னு தோணுதா? தப்பு தாங்க ஆப்வியஸ்லி. இப்போ ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் வெளியில வந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் துஷார் சைட் இஸ் ஆல்சோ அபவுட். எனக்கு துஷார் மேலேயும்
ஒரு ஒரு இவ்வளவு அளவுக்கு தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பண்றது பிடிக்கல. இப்ப ஃபார்ஸே நான் வந்து இப்ப இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து என் கை தொடுறாங்க, எனக்கு அது பிடிக்கல நான் சொல்லியிருப்பேன். அந்த பையன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொன்னா எனக்கு தெரியல. இந்த ஒன் திங் நான் இப்போ இல்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா சொல்றது என்னன்னா, நோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள், இஃப் யூ ஆர் நாட் ஓகே, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. பொண்ணா இருந்துட்டு நோ சொல்லணும்னு கிடையாது, பையனா இருந்தா உனக்கு அது பிடிக்கலனாலும் நீ நோ சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் ஃபீல் பண்றேன். ஜென்ரலா நமக்கு பாக்குறப்போ வந்து அரோரா வந்து பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரி, துஷார் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ற மாதிரி நம்ம 24/7 நம்ம பார்த்தோம். அவங்க ரெஸ்ட் ரூம் உள்ள கூப்பிட்றப்ப இல்ல இங்க இருந்தே பேசலாம் அப்படின்ற விஷயங்களாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ இவங்க தான் தப்பு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் சர்க்குலேஷன், அந்த பையன் தான் சொல்றானே விடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலேஷன். ஆமா ஆமா ஆமா, எனக்கும் இருந்துச்சு. எனக்கு வந்து துஷார் வந்து கூப்பிடுவாங்கல்ல, அப்ப நான் வரமாட்டேன்னு நான்லாம் வந்து எழுந்து கை தட்டி விசில் அடிச்சிருப்பேன். அந்த பையன் அவனுக்கு அவர் ஒரு மாதிரி இங்கே நம்ம சைகையில பேசுறான், இங்கே இருந்து பேசலாம் அப்படின்றாரு. அதனால அந்த பையன் வெரி 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 குட், வெரி வெரி ஜென்யூன் சோல். எனக்கு என்ன பொறுத்தவரையும் அந்த பையனை பார்த்தா. ஏன்னா வேற யாராவது அந்த இடத்துல இருந்தா அது எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியாது. கேமராவை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்களா, மக்களை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்களா, எதை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த பையன் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணும் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பஸ் லைக் அப்பா நல்ல பையன்டா இவன், ஐயோ சமத்து பையன் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா 24/7 உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்ல. அந்த விஷயத்தினால ஐ குடன்ட் டெல். ஸோ ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறேன், அரோரா இஸ் செட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் வெளியே. ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைச்சா இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. பேட் எக்ஸாம்பிள் தெரியலங்க எனக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவங்கள வந்து பெட்டரான ஷோக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். ஃபார்ஸே இந்த அதான் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லாம் பெருசா பாத்துருப்பாங்களா என்னன்னு ஐடியா இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க பாத்தீங்கன்னா டூ ஹாட் டு ஹேண்டில் அந்த மாதிரிலாம் சீரிஸ் இருக்கும். அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் ரியாலிட்டி ஷோஸ்னா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போயிருக்காங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு. உங்க சீசன் பாத்துருப்பாங்களே எப்படியும். இல்ல 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 பிக் பாஸே பார்த்தது இல்லையா அவங்க? பிக் பாஸ் பாத்துருக்காங்க, ஏன் சீசன் பார்த்தது இல்ல. ஓகே. பிகாஸ் அப்ப நான் இருந்த வரையும் அவங்க வந்து கரெக்டா இவங்க வந்து உள்ள போகும்போது கரெக்டா அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அவங்க பயங்கரமா ஹிட் ஆனாங்க. கரெக்டா அந்த 1 வீக் அவங்களும் ஹிட் ஆனாங்க. ஏன் அந்த டைம்ல வந்து அவங்க சோசியல் மீடியாலே இல்ல, அங்க வந்து நெட்வொர்க் எதுவுமே கிடைக்காதுன்னு. திடீர்னு அவங்களே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே சர்ப்ரைஸ், என்னன்னா இவ்வளவு நம்ம ஹிட் ஆயிட்டோம். அப்ப கரெக்டா இவ்வளவு வெளில வந்துட்டாங்க. போகும்போது சொல்லிட்டு போனேன் அவகிட்ட, மச்சான் பாரு நான் போயிட்டு எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லாம வர போறேன், நீ ஒரு 500K இருக்க போறேன்னு சும்மா போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன். கரெக்டா வெளில வரும்போது 500K. நீங்க சும்மா லைக் அம்மா வாய்க்கு என்ன போ இது கொளுத்தி என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி. கடந்து வந்த பாதை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து 1 எபிசோட்ல நம்ம பார்க்கவே இல்லை. 24/7 கொஞ்சம் கொஞ்சம் தான் சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் பேசுறப்போ அரோராவோட லைஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? அது ஆக்சுவலா அவங்களோட கடந்து வந்த பாதை தான் என்ன, அவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்படி இருக்கிறதுக்கான காரணம் கடந்து வந்த பாதை வந்து அவங்க சொன்னதே தான். அவங்க என்ன கோ த்ரூ பண்ணி வந்தாங்களோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் 1 hour ஷோ காமிக்கலன்னா, நிறைய பேரோடது ஆக்சுவலா 1 hour ஷோல காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேருக்கு காமிச்சாங்க, கடைசியா ஒரு 2 பேருக்கு காமிச்சாங்க, மிச்சம் எல்லாமே 1 hour அந்த 24/7 தான் போச்சு. ஏன் இப்படி இருக்காங்கன்னா அது அவங்க கிட்டதான் ப்ரோ கேட்கணும். அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். அவங்கள பத்தி 100% தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் தோ அவங்க பாய் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டுக்கு இவங்களோட 100% தெரியாது. அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்ல உண்மையா சந்தோஷமா இருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. she want herself to be happy. என்ன நடந்தாலும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்மளோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு நபர். செல்ஃபிஷான்னு சொல்ல முடியாது. ஆமா, செல்ஃப் லவ், ஓவர் செல்ஃப் லவ் இருக்க ஒரு பர்சன். அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? பார்த்தாரா? ஏதாச்சும் நீங்க பேசுனீங்களா இந்த ஷோக்கு அப்புறம்? அதுதான் எனக்கு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் நாங்க இங்க சென்னை வந்திருந்தா நாங்களா வெளில போயிருந்திருக்கோம், சாப்பிட்டுருக்கோம், we spent some time. ஆனா அவரோட கான்டாக்ட் எனக்கு இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அதுதான் எனக்கு வந்து, ஐயோ சரி நீ உலகத்தை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவன் என்ன பேசுவான்னு கவலைப்படல, சரி அங்க ஒரு மனுஷன் இருக்கான்ல நீ ஏன் அவனை பத்தி கவலைப்படலன்னா எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் ஆச்சு பார்த்தாங்களா, பேசினாங்களா உங்ககிட்ட? ஃப்ரெண்ட்ஸா தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க பேரண்ட்ஸா? இல்ல பார்த்தது இல்ல, பெருசா பேரண்ட்ஸையும் பார்த்தது இல்ல.
ஏன்னா நீங்க தான் வந்தீங்க பேரண்ட்ஸாவே வந்து ஃபேமிலின்றப்போ நீங்க தான் வந்தீங்க. இப்போ மறுபடியும் ஒருவேளை உள்ள போற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சி இந்த ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் அவங்க இருந்து நீங்க உள்ள போனீங்கன்னா என்னென்ன கேள்விகள் சரமாரியாக கேட்கப்படும்? அதெல்லாம் சரமாரியாக கேட்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். சீசன் 3ல வந்து கவினோட ஃப்ரெண்டு உள்ள வந்து பலார்னு ஒரு அரைஞ்சாரு. அது ரொம்ப சென்சேஷன் ஆச்சு. அரையெல்லாம் மாட்டாங்க, அரைஞ்சா அவளே கேட்டுருவா, நீ யாரு, உனக்கு யார் ரைட் கொடுத்த என் மேல கை வைக்கிறதுன்னு கேட்டுருவா. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். பட் ஆனா டெஃபினட்டா நிறைய क्वेश्चंस வந்து ஆன் ஃபேஸ் நான் கேட்பேன். இப்ப போனாலும் ஐ ஹேவ் சம்திங் டு டாக். இப்போ பண்ண விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம், அரோரா பண்ண விஷயத்துல நீ இதை மட்டும் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு? துஷர் பசங்க கிட்ட போகாம இருந்திருக்கலாம். இப்போ ஒண்ணுமே பண்ணாம இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம இந்த வீட்டுல யாருமே சும்மா இருக்கலையா? இருக்காங்களே, கெமி இருக்காங்க. கெமி இந்த வாரம் தான் கொஞ்சம் பேசினாங்க. அந்த மாதிரி பிரவீன் வந்து அவரோட கேப்டன்சிக்கு அப்புறம் தான் பிரவீன் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. சுபி அந்த ஒரு டாஸ்க் தான் நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறம் சுபியை காணோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா இவங்க இந்த ஒரு விஷயம் பண்ணதுனால அரோரா 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 ஏன் அரோரா ஏன் அரோரா ஏன் அப்படின்றது ஆயிடுச்சு. அதனால அரோரா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன் எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா ஸ்டேஜ்ல போய் நான் பேசும்போது நான் இதான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நல்ல வேலை கட் பண்ணிட்டாங்க. அதை போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு சொன்ன, நீ என்னடா இங்க நடந்து என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க போறோம் அப்படின்னு கூப்பிட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அவங்க வந்து அவங்களோட அதான் அவங்க திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனா அங்க உள்ள போனோடனே எல்லாமே இப்போ உள்ள போகும்போது இவ சொன்னது வந்து இவ வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தா. நான் தான் உங்களுக்கு தைரியமா சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்களா இருங்க, அது போதும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன பார்த்தா எதுவுமே இல்லாம அவங்க வேற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களாம் என்ன பண்ணியிருந்தா மேபி வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நல்லா பேசுவாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்க்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஃபார் சே ஒருத்தர் வந்து நாங்க கேப்ல தான் போவோம், கேப்ல தான் வருவோம். அப்போ ஒரு அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் பணம் எல்லாம் சேர்த்து வச்சு என்னோட பையனுக்கு வீடு எழுதி கொடுக்க போறேன். நாங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசுவோம். எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான விஷயம் என்னன்னா, எங்க டிரைவர் நான் கிட்ட அவங்க நாள் எப்படி இருந்தது, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது கேட்கறது தான். அதனால அது கேட்டுட்டே போவோம். அப்போ வந்து அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வீடு வந்து எழுதி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வந்து இவர் சொன்னா, யாரையும் நம்பி எதுவுமே கொடுக்காதீங்க, கடைசி உங்களுக்கு இருக்குன்னு நீங்க இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது அந்த வீடு மட்டும்தான், இப்ப அதுவும் உங்க பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இது வந்து நான் எதுக்கு சொல்றேன், ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருக்கும். ஃபார் சே இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் கல்ச்சர் இருக்க ஒரு பொண்ணு, அவங்க தமிழ் கல்ச்சர் இருக்க ஒரு பொண்ணே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அதனாலதான் துஷார் மேல கொஞ்சம் அந்த அட்ராக்ஷன் இருக்கோ தெரியலங்க. அந்த ஒரு கொரியன் லுக் அப்படி அவருக்கு இருக்கலாம். ஓகே. அண்ட் மெச்சூர்ன்றப்போ அங்க உள்ள வந்து டபுள் மீனிங் இந்த வாட்டி என்னதான் எனக்கு தெரியல. நான் பிக் பாஸ்ல இது வரைக்கும் பெருசாவும் இந்த டபுள் மீனிங்கோ இதுவோ பார்த்தது கிடையாது. அது ரொம்ப ப்ரொமோட் ஆகி அரோரா பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாரு அவங்க பேசினதாகட்டும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்களா, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இது வந்து தமிழ் ஷோல வந்து இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல எல்லாரும் தைரியமா உள்ள பேசுறாங்க. பட் ஆனா எங்களுக்கு இதான் கண்டென்ட் எடுத்து தைரியமா வெளில போட்டாங்க. அதான் இங்க பிரச்சனை நான் நினைக்கிறேன். தெரியல, மெச்சூர்னு நீங்க சொல்றப்போ அரோரா அப்படி பண்றது பாக்குறப்போ ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஆமாங்க, அதுதான் நானும் அதுதான் சொல்வேன். டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இது எல்லாமே நடக்கும்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு, சொல்லிருக்கீங்க. பட் ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கும்னு நான் நினைச்சேன். இன்னும் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் யாரோ ஒரு பையனை மேபி பேசி பிடிக்கலாம், அந்த பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், இது தப்பா கன்வே ஆகலான்றது ரொம்ப ஜென்யூனா நினைச்சது. எனக்கே ட்விஸ்ட் அடிக்கிற விஷயம் என்னன்னா, போன 2வது நாளே நான் வந்து அவங்களோட எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் போன 2 நாள்ல அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளவு ஈஸியா ட்ரெஸ் பண்ற ஆள் கிடையாது. இருந்து எப்படி பர்சனலா சொல்றாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 3வது நாள் துஷார், ஆமா, ஓ மை காட், அவ அழுகவே மாட்டா. she will be like, நான் உண்மையானே மனுஷன் தானா, எனக்கு ஏன் அழுகையே வர மாட்டேங்குது, நான் ஏன் எதுக்குமே ஃபீலே பண்ண மாட்டேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு பொண்ணு உள்ள போய் சும்மா அழுறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க கண்டென்ட்காக பண்றாங்களா இது பாக்குறப்போ? இல்ல, அவங்களுக்கு வந்து இத்தனை பேர் கூட இருந்து பழக்கமே கிடையாது. ஓகே, எப்பவுமே தனியா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க மொபைல் இல்லாம இருந்து அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. இப்போ உங்க கூட அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த இடத்துல கத்தி பேச மாட்டாங்க.
அமைதியா டக்குன்னு பின்ன போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அவங்களுக்கே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து இப்ப சொல்லு என்ன இதுதானே, சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அவங்களுக்கு நிம்மதியா இருக்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து பறிச்சாச்சு. ஓகே, மேபி அதனால இப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பர் சூப்பர். அன்சீன் சைட் ஆஃப் அரோரானா ஒரு ஸ்வீட்டஸ்ட் சைட் ஆஃப் அரோரா நீங்க பார்த்து ஆஹா சூப்பர் இந்த பொண்ணுக்குள்ள இவ்ளோ இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நினைக்கிற ஒரு நபர். இப்போ ஓகே. அப்படி நீங்க யாரையும் பெருசா பார்க்க முடியாது. யாரு இருந்தாலும் ஓகே இவன் என்ன அப்படி இருக்கான், அவன் என்ன அப்படி போறான், அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஏன்னா இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன். ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஜெனியூனான ஒரு குட் ரொம்ப நல்ல யாருக்குமே கெட்டது நினைக்காம ஓகே நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி இப்போ வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் அவங்ககிட்ட நான் பெருசாக எனக்கு கனெக்ட் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா அதான் ஜிம்மில் பார்ப்பேன், சம்டைம் எங்கேயாவது வெளில போவோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு பெருசாக அவங்கள பற்றி பர்சனலாக எனக்கு எதுவும் தெரியாது. நைஸ், ஸோ ஹாப்பி டாக்கிங் டு யூ. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். தேங்க்யூ ஸோ மச். Thank you, thank நல்லா you. இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் உங்க all the உங்க best. வாழ்க்கையும் நல்லா ஆஹா, இருக்கும். நன்றிகள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றிகள் பற்பல. நல்லா மேடம் போடா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you.